फ्रेंड्स वेलकम टू योगा चैनल நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும். வாங்க அது என்ன துவையல்மா? மல்லி துவையல் தான். வாங்க பாத்துறலாம். காலையில எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இங்க காலையில சாப்பாடு வச்சு இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு தாளிச்சு வச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு மதியத்துக்கு கொண்டு போக அவங்களுக்கு வேலைக்கு தக்காளி சாப்பாடு தான். இங்க ரசம் வச்சாச்சு. சூப்பரா ரசம் வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் எண்ணெய் காய் போட்டுருக்கேன். அப்புறம் வந்து சரி துவையல் அரைச்சிடுவோம். இந்த ரசத்துக்கு வந்து ஒரு துவையல் நல்லாயிருக்கும். மல்லி துவையல். இது நாட்டு மல்லி சூப்பர். நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கட்டு நல்லா அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வதக்கிடலாம். அதான் வந்து நம்ம மல்லித்தலையை வதக்கிடுவோம். முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரு கட்டு மல்லித்தலை எடுத்துருக்கேன். அதில் பாதி ஒரு கட்டில் பாதி எடுத்துருக்கேன். நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். மல்லித்தலையை நல்லா வதக்கிடணும். மல்லித்தலையை நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. துவையல்னு சொல்ல, சட்னின்னு சொல்ல, இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த துவையலை சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்ணும். மல்லித்தலையை இவ்வளோக்கு வதக்கினா போதும். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிடணும் மல்லித்தலையை. இப்போ மல்லித்தலையை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை சட்னிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ மல்லித்தலை வந்து இந்த அளவுக்கு வதக்கிடணும். சூப்பராக வதங்கியாச்சா? இந்த மாதிரி பசேர்னு வதக்கி வச்சிடணும். அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பு. ஒரு 3 வரமிளகா சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கணும். நான் 3 வரமிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து இந்த துவையலுக்கு வந்து ஒரு நல்ல வாசமாகவும் இருக்கும். பசங்களாம் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை சட்னியிலே போட்டு அரைச்சி கொடுத்துட்டோம்னா நல்லது. நல்லா முடியும் வளரும். நல்லா வதக்கிட்டு ரொம்ப வதங்க வேணால் எனக்கு கறிகிறோம். ஓரளவுக்கு வதங்கிட்டு நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்து விட்டுறலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ வந்து நான் ஒரே ஒரு சொட்டை புளி மட்டும் சேர்க்குறேன். கொஞ்சமாக புளி, 2 தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா அலசிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடணும். நல்லா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டில் வந்து இந்த தேங்காய் பூவை நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வேண்டாம், தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மதியானம்னா நம்ம சட்னி துவையல் கொண்டு போவாங்க வேலைக்கு ஸ்கூலுக்கெல்லாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கெட்டு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி இந்த சூட்லேயே நல்லா வதக்கிடணும் தேங்காயை. இப்போ வந்து மல்லித்தலை எல்லாமே வதக்கி வச்சுருக்கு. இதில் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஆறட்டும். உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறவும் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மல்லி துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சு. அது சின்ன ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். தாளித்து சாப்பிட்டாதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறது கூட தாளிச்சிடணும். கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போடுங்க. உளுந்தம்பருப்பு போட்டு தாளிங்க, சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான் சேர்க்கணும். இப்போ சிம்மில் வச்சிடலாம். ஒரே ஒரு வரமிளகா. இப்போ நல்லா ஒரு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படி நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அந்த கடலைப்பருப்பு அந்த உளுந்தம்பருப்போடு எடுத்து பிசைஞ்சு சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். ஓரத்தில் கொஞ்சம் வச்சுக்கிறோம். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். மல்லி துவையல் எப்படி இருக்கு பாருங்க. அந்த காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் மல்லி துவையல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.